உங்கள் பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரை நல்லவர், ஒருவரை மாறாத கர்த்தர், என்றென்றைக்கும் ஆண்டவரை மாறாதவராய் இருக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம், பரிசுத்தரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. என் தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரை நல்லவர், ஒருவரை என்றென்றைக்கும் மாறாத கர்த்தர், மாறாதவரை உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரை உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரை உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரை உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் இரட்சகரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா ஆண்டவரே கட்டுகளை உடைக்கும்படியாக இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் உடை தெரியும்படியாக செபிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். உங்க பரிசுத்த நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் இந்த நாளிலும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நீர் பரிசுத்தராயிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அதே போல எங்களையும் இந்த நாளிலும் கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தினாலே, உங்க பரிசுத்த வல்லமையினாலே, உங்க பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்மையே உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். என் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இந்த கால நேரத்தில் செபத்தோடு கூட இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல நன்றி நிறைந்த இருதயத்தோடு பாடுவோம். நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே.
உமக்குத்தானே, இதைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி செலுத்துகிற இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார்,
நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. அவனுடைய வசனம் கூட இப்படி தான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதியிருக்கிறேன். தகப்பனே, நாளிலும் கூட இந்த பாடலை ஜபத்தோடு கூட நல்ல விசுவாசத்தோடு கூட பாடுங்க. கர்த்தர் மலை போல இருக்கிற எல்லா போராட்டங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடுவார். வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவான், பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலை உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலை உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஹோசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஹோசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார்.
ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என் செருபாபேல் முன்பாக நீ சமபூமி ஆவா. என் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே, எங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கு முன்பாக எல்லாவற்றை நீர் சமமாய் மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிருக்கிறீர், எல்லா நாமத்திலும் பெரியவராயிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கல்வாரி அன்பை ஆண்டவரே நாங்கள் உணர கர்த்தர் கிருபை தருவீராக. உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஒருவரே பெரியவர், ஒருவரே பெரியவர், ஒருவரே பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உங்க கரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், உங்க வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தகப்பனே, உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, மத்தேயு 12:22 ஆண்டவருடைய வசனப்படியாய் சொல்லுகிறது, தேவனே என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவரே கர்த்தருக்காக ஆண்டவரே பயன்பட தேவன் எங்கள் ஆவிக்குரிய கண்களை நீ திறக்கும்படியாக செபிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, ஆண்டவரே, எல்லா இருளின் அதிகாரங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றும்படியாக செபிக்கிறோம். எல்லா இருளின் அதிகாரங்கள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு, குடும்பங்களை விட்டு, ஆண்டவரே எங்கள் சபையை விட்டு கடிந்து அப்புறப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருள் கண்கள் இருளடைந்திருக்கலாம், எங்கள் இருதயங்கள் இருளடைந்திருக்கிற எங்கள் இருதயங்கள், இருளடைந்திருக்கிற எங்கள் வாழ்க்கை, இருளடைந்திருக்கிற எங்கள் ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் ஆவிக்குரிய கண்களை இன்றைக்கு நீ திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா, எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறப்பா. அது மாத்திரமல்ல, எபேசியர் 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்லுகிறது, தேவனே பிரகாசமுள்ள ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்தருள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மனக்கண்கள்லாம் திறக்கப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆண்டவரே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகணும். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை மூடியிருக்கிற, எங்கள் மனதை மூடியிருக்கிற எல்லா காரிருளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றும்படியாக உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். என் ஆண்டவருடைய தயவுள்ள கரங்களிலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, 1 பேதுரு 2:5 கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது, தேவனே என் ஆவி உமக்கு பிரியமான ஆண்டவரே ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த ஆண்டவரே உதவி அருளும் என்று எழுதியிருக்கிற தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தணும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த எங்களுக்கு நல்ல கிருபை தாரும், கிருபை தாரும். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய தயவுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, என் ஆவியில் உமது அறிவை உணரத்தக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று எழுதியிருக்கிறது. தகப்பனே, நெகேமியா 9:20 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற, தேவனே என் ஆவியில்
உமது அறிவை உணரத்தக்க, ஆண்டவருடைய அறிவை உணரணும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கணும். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் ஆவி ஆத்துமாவிலே, என்னுடைய சிந்தைகளிலே, எங்கள் இருதயங்களிலே ஆண்டவரே உமது அறிவை உணரத்தக்கத்தானே ஆண்டவரே கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே உணரத்தக்க, கர்த்தருடைய வார்த்தையை உணரத்தக்க, ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கிற அறிவை உணரத்தக்கதான ஆண்டவரே கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்போஸ்தலர் 21:4 தேவனே என் ஆவியில் உமது சிந்தை அறிகிற பரிசுத்தத்தின் ஏவுதலை தந்தருள் எழுதியிருக்குது. ஆண்டவரே உமது சிந்தையை அறிகிற அறிவை கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கணும். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் ஆவியில் உமது சித்தத்தை அறிகிற அறிவு வேணும். ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நிறைவேற எங்கள் ஆவி ஆத்துமாவை ஆண்டவரே இந்த நாளிலே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆவியில நீர் வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள தேவனை எங்களுக்கு உதவி செய்வீராக. ரோமர் 8:5 எப்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனை என் ஆவி உமக்குரியவைகளை சிந்திக்க உதவி அருளும் என்று எழுதியிருக்கிற தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்குரிய காரியங்களை சிந்திக்க, உமக்குரிய காரியங்களிலே கவனமாய் இருக்க, உமக்குரிய காரியங்களிலே உண்மையாய் இருக்க, உமக்குரிய காரியங்களிலே ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் கவனமாய் இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இப்படியா எங்களை மாற்றுங்க. உங்க கரங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள ஆண்டவரே செயல்களுக்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஏசாயா 26:9 என் தேவனே என் ஆவியினால் உம்மை அதிகாலையில் தேட கிருபை தரணும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் நம்முடைய சபையில எத்தனையோ விசுவாசிகள் இருந்தாலும் ஒரு சிலர் தான் வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அதிகாலையில் வந்து ஜெபிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும். ஒருவருக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும், ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அதிகாலையில் ஆண்டவரை வந்து தேடுகிற, ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த நாளிலே கொடுப்பீராக. உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். தொடர்ந்து மீதியான செபங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். எல்லாரும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 11 முதல் 15 வரை. லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 11 முதல் 15 வரை. புதிய ஏற்பாட்டில் 88வது பக்கம். மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்கள். எல்லாரும் பயம் அடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஒரு ஏழை தாயுடைய வார்த்தையே இல்லாத ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். நாமெல்லாம் நினைக்கிறோம் ஆண்டவரிடத்தில் போய் பேசணும், பேசினால்தான் ஜெபம் என்று. ஆனால் இங்கு ஒரு தாயினிடத்திலிருந்து எந்த வார்த்தையுமே புறப்படவே இல்லை. ஆனால் வார்த்தைகளே இல்லாத ஒரு கண்ணீரான ஜெபத்துக்கு ஆண்டவர் அற்புதமான பதிலை தருகிறார். அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அந்த தாய்க்கு தெரிந்த ஒன்றே ஒன்று கண்ணீர். காரணம் ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும், அதாவது விதவையான ஒரு பெண், அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் இப்போது உயிரோடு இல்லை. அந்த மகன் இப்ப இறந்து போயிட்டார்.
எல்லாம் முடிந்து விட்டது, அவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வருகிறார்கள். இந்த நிலைமையில் ஒரு தாயுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். அந்த சகோதரியால் எந்த வார்த்தையுமே பேச முடியவில்லை. அந்த சகோதரியால் எந்த விதமான செயலை செய்ய முடியவில்லை. அவளுடைய ஒரே ஒரு அவளால் முடிஞ்ச ஒன்னே ஒன்று அழுகை. அழுது கொண்டே இருக்கிறாள், கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாள். ஆண்டவர் இயேசுவிடம் நாம் வரும்போது அவரால் எப்படிப்பட்ட விதத்திலும் நமக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதற்கு இந்த தாயார் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அவருடைய சமூகத்தில் நாம் போய் ஜெபம் பண்ணும்போது, நான் சொல்லுவது ஜெபம் என்பது நான் வார்த்தைகளை கூட சொல்லவில்லை, அவருடைய சமூகத்தில் நான் போய் கண்ணீர் விடும்போது அவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்கிறார் என்பதற்கு இந்த தாயார் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? 3 விஷயங்கள் இந்த விஷயத்தை இந்த சம்பவத்திலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு எந்த எல்லையிலும் அற்புதம் செய்ய முடியும். நான் திரும்ப சொல்லுகிறேன், அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் ஊருக்குள் வருகிறார். அந்த இறந்து போன மகனுடைய பிரேதத்தை சுமந்து கொண்டு ஊருக்கு வாசலுக்கு வந்து விட்டார்கள். அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஊரின் வாசலுக்கு வந்து விட்டார்கள். அங்கு ஊரின் வாசல் என்றால் அடுத்த சில நிமிடங்களில் ஊரை விட்டு வெளியில வந்துருவாங்க. அடுத்து அடக்கம் பண்ணுவதுதான் வேலை, வேற எந்த வேலையுமே இங்க கிடையாது. அடக்கம் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் இயேசு அவங்களை சந்திக்கிறார். அங்கு ஒரே ஒரு ஜெபம், அதுதான் அந்த தாயுடைய கண்ணீர். அந்த தாயார் போய் அவங்ககிட்ட கண்ணீர் விடுகிறார். ஆண்டவர் இயேசு சொல்லிருக்கலாம், வாங்க போய் அடக்கம் பண்ணலாம் சொல்லிருக்கலாம், இல்லை. ஆண்டவர் இயேசு அவங்களோட போய் அடக்கம் பண்ண போனாரா? இல்லை. ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, ஊரின் வாசலுக்கு வந்து விட்டார்கள், அடுத்து அடக்கம் பண்ணணும், அவ்வளவுதான். இனிமேல் அற்புதம் நடப்பதற்கோ இனிமேல் வாழ்க்கையில் நன்மை நடப்பதற்கோ எந்த விதமான சாத்தியமும் இல்லை. செத்து போயிட்டான், அவனை பிரேதமாய் வைத்து ஊரின் வாசலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அடுத்த ஸ்டெப் என்னன்னா அடக்கம் பண்ணுவதுதான், அவ்வளவுதான். எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ், எல்லாமே முடிந்து விட்ட நிலைமை. ஆனால் அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்கிறார். அதான் நீங்க படிக்க முடியும். கிட்ட வந்தார், பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஆண்டவருக்கு இதுதான் லிமிட் நம்மளால சொல்லவே முடியாது. இதுக்கு மேல ஆண்டவரால செய்ய முடியாது. அவங்க நினைச்சிருக்கலாம், ஊரின் எல்லைக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம்லாம் ஒரு அற்புதம் நடக்குமா? ஆனா அங்க நடந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை, நம் வாழ்க்கையுடைய எல்லைக்கு வந்துட்டோம், இனிமேல்லாம் ஒரு அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று நாம் நினைத்தோம். ஆனால் அது நம்முடைய அறியாமை தானே ஒழிய ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஊரின் வாசலுக்கு வந்தாலும் அற்புதம் செய்யக்கூடியவர். எவீரு என்கிற ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்குள் இருந்த மரித்து போன சகோதரியை உயிர்ப்பிக்கிறார். அவன் இங்கு ஊரின் வாசலுக்கு கொண்டு வந்தான். மரித்து போனவனை பிரேதத்தை வைத்து அவங்க ஊர் வாசலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த இடத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். லாசருவை செத்து போன கல்லறைக்குள் வைத்து 4 நாட்கள் பிறகு அப்பயும் அற்புதம் செய்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் எந்த எல்லையிலும் அற்புதம் செய்ய முடியும். There is no limit to God. அவர் எந்த இடத்திலும் எதையும் எப்பொழுதும் செய்ய முடியும், அவ்வளவுதான். அதற்கு ஒரே ஒரு தேவை, எந்த இடத்திலும் நீங்கள் அவர்களை தேடுவீர்களானால். திரும்ப சொல்லுகிறேன், இந்த எல்லையில தான் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி நீங்க நினைச்சா அதோட முடிந்து விட்டது. ஆனால் என் தேவனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த எல்லையிலும் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசித்து அவரிடத்தில் ஜெபம் பண்ணினால் அவர் அந்த இடத்தில் அற்புதம் செய்வார். அவர் அந்த இடத்தில் மாற்றத்தை கொடுப்பார். இந்த இடத்தில் நாம் சொல்லப்பட்டது போல ஊரின் வாசலுக்கு அந்த பிரேதத்தை சுமந்து கொண்டு வந்து விட்டார்கள், அவ்வளவுதான். அடுத்து அடக்கம் பண்ணணும். ஆண்டவர் இயேசு போய் அவரோட அடக்க ஆராதனைக்கு போகல, ஆனால் அந்த இடத்தில் அற்புதம் செய்கிறார். முதல் காரியம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, என் தேவனால் எந்த எல்லையிலும் அற்புதம் செய்ய முடியும். ஊரின் வாசலுக்கு வந்தாலும் சரி, ஒருவேளை அந்த மகனை அடக்கம் பண்ணி அந்த பிரேத கல்லறையவே மூடி இருந்தாலும் சரி, அந்த இடத்திலும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். அதெல்லாம் எப்போ? நான் விசுவாசித்தான். 2வது காரியம், இதே வசனம் சொல்கிறது, ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அந்த வார்த்தை அழகாய் சொல்கிறது, அவன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்து கொண்டிருந்தார்கள். அன்பாந்தலே நன்றாய் அறிந்து கொள்ளணும், அங்கு வெகு ஆட்கள் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்து கொண்டிருந்தாலும் அற்புதம் செய்தது யாருன்னா இயேசுதான். இன்றைக்கு நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மோடு கூட நிறைய பேர் பயணிக்கலாம், நம்மோடு கூட அநேகர் வரலாம், நம்மோடு கூட அநேகர் பேசலாம், நம்மோடு கூட அநேகர் நம்ம கூட வந்துட்டு இருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் அற்புதம் யாரால செய்ய முடியும்னா இயேசுவால மட்டும்தான் செய்ய முடியும்.
ஆமென். ஊராரில் வெகு ஜனங்கள் அவர்களோடு வந்தாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்திருப்பார்கள்? ஆறுதல் சொல்லியிருக்கலாம், அழாதீங்கம்மா, அங்க கூட இருக்கும். அந்த ஊராரில் வெகு ஜனங்கள் என்ன சொல்லியிருக்கலாம்? ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சகோதரிக்கு என்ன தேவை? தான் புள்ளதான் வேணும். அந்த பிள்ளையை யாராலும் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த சகோதரி ஒரே ஒரு புள்ள, துணைக்கு ஆளே கிடையாது. விடோ. அவர் வந்து ஒரு கைம்பெண், இன்னும் சொல்லணும்னா ஒரு விதவை. அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அந்த பையனும் போயிட்டா. இப்ப எந்த ஆதரவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தாயுடைய தேவை என்ன? அந்த மகன் தான் திரும்ப வேணும். அந்த மகனை யாராலையும் கொடுக்க முடியாது, அந்த மகனை யாராலையும் திரும்ப கொடுக்கவே முடியாது. அதான் வசனம் சொல்லுகிறது, ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட இருந்தார்கள். ஆனால் அற்புதம் யாரால் செய்ய முடிந்தது என்றால் இயேசுவால் மட்டும்தான் செய்ய முடிந்தது. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அன்பானவரை, நாம் வாழ்க்கையில நாம் எத்தனை பேர் நம் கூட வந்தாலும், எத்தனை பேர் நம்மோடு சேர்ந்து பயணித்தாலும், எத்தனை ஜனங்கள் நம்மோடு கூட இணைந்து வந்தாலும், நம்ம வாழ்க்கைக்கு யார் அற்புதம் செய்ய முடியும்னா இயேசு மட்டும்தான் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை யாரால் கொடுக்க முடியும் என்றால் இயேசுவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்முடைய குடும்பத்தில் யாரால் அற்புதம் செய்ய முடியும் என்றால் அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த காலை வேளையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், வெகு ஜனங்கள் என்னோடு கூட பயணித்தாலும், அநேக உறவுகள், சொந்தங்கள் இவர்கள் எல்லாம் இருந்தாலும், அவர்களும் என்னை போல மனிதர்கள் தான். அவர்களால் என் வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்களை செய்ய முடியாது. இயேசுவால் மட்டுமே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். இயேசுவால் மட்டுமே என் குடும்பத்தில் அற்புதம் செய்ய முடியும். இயேசுவால் மட்டுமே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த சகோதரி இயேசுவினிடத்தில் வந்து எந்த வார்த்தையுமே பேசியதாக சொல்லப்படவே இல்லை. எனக்கு என் பிள்ளை வேணும்னு சொன்னதா கேட்கப்படலை. எனக்கு வந்து திரும்ப என் பிள்ளையோட உயிரை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்டதாக கேட்கப்படவே இல்லை. அவளுடைய ஒரே ஒரு ஜெபம் கண்ணீர். இயேசுவுக்கு முன்பதாக அவர் அழுது கொண்டே இருந்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவரை பாருங்க, அந்த அழுகையினுடைய உண்மையான அர்த்தத்தை இயேசு புரிந்து கொண்டார். அந்த அழுகையினுடைய உண்மையான தேவையை இயேசு புரிந்து கொண்டார். அந்த கண்ணீருடைய உண்மையான தேவை என்ன என்பதை இயேசு புரிந்து கொண்டார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அன்பானவர்களே, கண்ணீரும் ஒரு வகையான ஜெபம். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க போய் கண்ணீர் சிந்துவீர்களானால், தேவனுடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை நீங்கள் விதைப்பீர்களானால், தேவன் உங்களுக்காக அற்புதம் செய்வார். தேவன் உங்களுக்காக மாற்றத்தை கொடுப்பார். திரும்பவும் சொல்கிறேன், உலகம் நம்ம கண்ணீரை வேணா புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்முடைய கண்ணீருடைய தேவையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டவர். நம்முடைய கண்ணீருடைய தேவையை, அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் அவர். அவர் ஒரு நாளும் நம்முடைய கண்ணீரை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அந்த சகோதரி போய் எந்த வார்த்தையும் பேசப்படவில்லை. இந்த மொத்த காரியத்திலும் ஒரு வார்த்தை கூட அந்த தாயிடத்திலிருந்து பேசப்பட்டதாக எழுதப்படவில்லை. ஆண்டவர் இயேசுவிட போய் அந்த தாய் எந்த வார்த்தையும் சொல்லி முறையிட்டதாக சொல்லப்படவே இல்லை. அந்த தாயுடைய ஒரே ஒரு செயல் அழுகை, கண்ணீர். அந்த தாய் இயேசுவின் சமூகத்தில் அழுதார்கள். இயேசுவை பார்க்கும்போது அழுதார்கள். ஆண்டவர் அந்த அழுகையினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டார், உண்மையான தேவையை புரிந்து கொண்டார். உடனே சொல்ல, நீ அழாதமான்னு சொல்லி அந்த இடத்தில் அற்புதம் செய்கிறார். இந்த காலை வேளையிலும் ஜெபம் ஒரு அற்புதமான ஒரு வல்லமை நிறைந்த ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் நன்மையான மாற்றங்களை கொடுக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நீங்கள் ஜெபம் பண்ணினால் இயேசு எந்த எல்லையிலும் உங்களுக்காக வந்து அற்புதம் செய்வார். ஊரின் வாசலுக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அடக்கம் தான் பண்ணணும், இனி வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் நினைத்தாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணினால் எப்படிப்பட்ட எல்லையிலும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்து அற்புதம் செய்வார். அதே போல ஊராரில் வெகு ஜனங்கள் அவர்களோடு கூட வந்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை ஒருவருக்கு தான் இருக்கிறது, அவர்தான் இயேசு. அதே போல எனக்கு பெரிய பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ், மணி, இதெல்லாம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு, மக்கள் இருக்கிறார்கள், நான் சொன்னதை கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு உதவுறதுக்கு, இப்படி அநேகரை நீங்கள் சொன்னாலும் ஒரு 100% உண்மையை நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஊராரில் வெகு ஜனங்கள் என்று சொல்லும் போது என் கூட எத்தனையோ விதமான மக்களும், எத்தனையோ விதமான இன்ஃப்ளூயன்ஸ், எத்தனையோ விதமான சப்போர்ட், இப்படி எல்லாம் இருந்தாலும் உண்மையாக கடைசி வரை என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்யவும், என்னை பலப்படுத்தவும், என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அன்றைக்கு அந்த ஏழை தாயுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தவர் இயேசு மட்டும்தான், வேற யாரும் இல்லை, அங்கு இருந்த ஜனங்கள் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. கடைசியா, நீங்கள் கண்ணீர் விட்டால், ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் கண்ணீர் சிந்தினால் அவர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் உங்களுடைய மன ரீதியான ஜெபங்களை நீங்கள் விதைக்கும் போது அவர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. ஜெபம் என்பது இட் இஸ் நாட் ஒன்லி a dialogue. நாம் பக்கமா வசனம் பேசுவது மட்டும் அல்ல,
ஒரு உண்மையான உள்ளத்திலிருந்து வருகிற கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். அதையும் அவர் ஜெபமாகவே ஏற்றுக்கொள்கிறார். அதையுமே அவர் தன் வாழ்க்கையில ஒரு ஜெபமாகவே அதை கருதுகிறார். அதையுமே ஒரு ஜெபமாகவே அதை he accept as a prayer. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மைக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு செல்வாராக. இந்த வார்த்தை அழகாக சொல்வது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, தேவன் நம்முடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடியவர், நம்முடைய மன ரீதியான உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர் ஆண்டவர். அவர் ஒரு நாளும் நம்மை உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல, நம்முடைய உணர்ச்சிகளை உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல. அவர் எப்போது நமக்கு அற்புதம் செய்கிறவர். இந்த காலை வேளையிலும் தொடர்ந்தேச்சாய் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அன்பார்ந்தவர்களே, எந்த எல்லையிலும் இயேசுவால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை மனிதர்களும் எத்தனை சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்தாலும் இயேசுவால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அதே போல உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீர் ஒரு வகையான ஜெபம். அதை ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் விதைக்கும் போது உங்களுக்கான மாபெரும் அற்புதத்தை அவர் அங்கு செய்கிறார். எல்லா விதமான தடைகளை மாற்றுகிறார். கடைசியாக அந்த வார்த்தை சொல்கிறது, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். இதுதான் முக்கியமான வார்த்தை. அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அந்த தாய்க்கு என்ன தேவை? புள்ள, செத்து போன புள்ள. அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி அதே தாயிடத்தில் ஒப்புவித்து விட்டு ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து கடந்து செல்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை, உங்க வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை தேவையோ அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை நன்மையாய் மாற்ற ஒரு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எந்த எல்லையிலும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். எத்தனை கூட்ட ஜனங்கள் என்னோடு இருந்தாலும் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இயேசு மட்டும்தான். அதே போல என்னுடைய கண்ணீரை பார்த்து இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவி செய்வார். ஒருவேளை உங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பாதை இருக்குமானால் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் கண்ணீர் சிந்தும் போது ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரின் அர்த்தத்தை பார்க்கிறார், உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை பார்க்கிறார், அதற்கான விடுதலையை தந்து ஆசீர்வதிக்கிறார். நாம் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி பக்தியோடு சொல்லுவோம். ஆண்டவரே, ஒரு ஏழை தாய், அவன் அந்த தாய்க்கு எந்த ஆதரவும் இல்லை. அவள் ஒரு விதவை, ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் இல்லை. இந்த அளவுக்கு வாழ்க்கையில் நெருக்கடியான நிலைமை வருமா என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட பாரம் அந்த தாயுடைய மனப்பான்மை யோசித்து பார்ப்போம். ஆனால் தேவனோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தார். தேவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அவன் கண்களை மூடி பக்தியோடு சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த விசேஷமான ஆண்டவரே காலை ஜெப வேளையிலே ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் 100% அர்ப்பணம் செய்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அவன் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், தேவனால் எந்த எல்லையிலும் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் எப்படிப்பட்ட எல்லையிலும் வந்து நமக்கு அற்புதம் செய்ய முடியும். there is no limit to God. ஆண்டவருக்கு இதுதான், இதுக்கப்புறம் ஒன்றும் அவரால் செய்ய முடியாது என்று ஒன்றும் கிடையாது. ஆமென். கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடியும். தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இந்த காலை வேளையிலே ஆமென் வலது கரத்தை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கை ஆமென் ஒரு ஆண்டவர் எட்ட முடியாத எல்லைக்கு போய் நின்று விட்டது. இனி நடக்குமா நடக்காதா என்கிற விதமான பலதரப்பட்ட சந்தேகமான சூழ்நிலைகளுக்குள்ளெல்லாம் போய்விட்டது. இனி எப்படிப்பட்ட விதத்திலும் ஆண்டவரை என் வாழ்க்கை மாறப்போவதே இல்லை என்கிற நிலைமைக்கு ஆண்டவரை காரியங்கள் மாறிவிட்டது. ஆனாலும் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இயேசுவால் எந்த எல்லையிலும் எனக்கு அற்புதம் செய்ய முடியும். இயேசுவால் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு அற்புதம் செய்ய முடியும். எப்படிப்பட்ட கடினமான அனுபவங்களின் வாழ்க்கையில இருந்தாலும் என் தேவனால் எனக்கு அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இனி மாறப்போவதே இல்லை, இனி எந்த விதத்திலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போமானால் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். அவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியும். அவர் என் வாழ்க்கையை ஆண்டவரே ஆசீர்வாதமான பாதைக்கு நேராய் மாற்ற முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அதோடு மட்டுமல்ல, ஆமென், ஊராரில் வெகு ஜனங்கள் அந்த சகோதரியோடு வந்தார்கள். ஆனால் அற்புதம் செய்தவர் இயேசு. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட அநேக மனிதர்கள் பயணிக்கலாம். அவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள். ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே காரியங்களால் கூடியது அவ்வளவு மட்டும்தான். ஆனால் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எங்களோடு எத்தனை மனிதர்கள் வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யக்கூடியவர் நீர் மட்டும்தான். என் குடும்பத்தில் அற்புதம் செய்யக்கூடியவர் நீர் மட்டும்தான். என்னுடைய திருச்சபையில் அற்புதம் செய்யக்கூடியவர் நீர் மட்டும்தான். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் நீர் மட்டும்தான். அதை 100% நான் நம்புகிறேன். அதை 100% விசுவாசிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரே நன்மையான வழிகளில் என்னை கொண்டு போகக்கூடியவர் நீர் மட்டுமே. ஆமென். கடைசியாய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அவர் என்னுடைய கண்ணீரை காண்கிறவர். ஆமென். என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை பார்க்கிறவர். அழாதே என்று சொல்லி
சொல்லி ஒரு மாபெரும் விடுதலையை ஆமென் நமக்கு கொடுக்கிறவர். ஆமென். அழாதே என்று சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. அங்கிருந்த அத்தனை ஜனங்களும் அந்த வார்த்தையை சொன்னார்கள், அழாதே என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் தேவன் மட்டும்தான் அழாதே என்று சொல்லிவிட்டு அந்த கண்ணீருக்கான தேவையும் பூர்த்தி செய்து விட்டு போகிறார். ஆண்டவரே, இந்த காலை ஜெப வேளையிலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு ஜெபமாக விதைக்கிறோம். எங்களுடைய கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு ஜெபமாக ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதமான விடுதலையை, அற்புதமான ஆண்டவரே மாற்றங்களை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அற்புதமான மாற்றங்களை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இந்த காலை ஜெபத்தில் இணைந்து அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடினமான நிலைமைகள் இருந்தாலும், உதவியே இனி செய்ய முடியாது என்கிற எல்லைக்குள் அவர்கள் போனாலும் சரி, தேவன் அவர்களுக்காக மாற்றங்களை கொடுப்பீராக. தேவன் அவர்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்வீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், குறைவுகள் நீங்கட்டும். ஆண்டவர் நீரே அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராய் இருப்பீராக. அவருடைய கண்ணீரை கண்டு மாற்றங்களை, நன்மைகளை நீ கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இந்த நாள் ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்ததுக்கு நன்றி. எங்களுடைய குரலை நீர் கேட்டதுக்கு நன்றி. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் ஏறெடுக்கப்பட போகிற ஜெபங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நன்றி.